கவிழ்ந்தாலும் கவிழும். 2026 தமிழகத்தின் சேர்ந்துதான் அங்க தேர்தல் வரும். அப்பொழுது சைனா போன்ற நாடுகள் இந்தியாவில் குழப்பத்தை வரவேற்பதற்காகத்தான் மணிப்பூரை சிக்கல் வரும். 70 என்பது கழுத்தை பிடிக்கும். பிரியங்கா காந்தி ஊத்துவாங்க, அப்படியே குருகாம் அதெல்லாம் ஊத்துவாங்க, அப்படியே 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 லப்பு லப்பா டப்பு டப்பா டப்பு டப்பா லட்டு லட்டா. நரேந்திர மோடிக்கு ஜம்மு காஷ்மீரில் ஜெயிச்சாலும் சரி, கர்நாடகாவில் தோத்து போனாலும் சரி, ஹரியானால ஜெயிக்கிறாலும் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நார்த் இந்தியா எலெக்ஷன்ஸ் வருது சார். ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் ஹரியானா. இன்ஃபேக்ட் ஹரியானால காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி அலையன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. டெல்லி, நீங்க 3 எலெக்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க? 3 தங்களுடைய நேயர்களுக்கு, குறிப்பாக அயல்நாடு இருக்கக்கூடிய ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரே ஒரு சம்பவம் என்ன என்று கேட்டால், ஹரியானா டஃப் எலெக்ஷன், ஜம்மு காஷ்மீர் அதை விட டஃப். ஜம்முவில் பாரதிய ஜனதா கட்சி நன்றாக செய்யும், அங்கு இந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதனால். பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இருந்து இருக்கக்கூடிய கூஜர் என்ற ஒரு ஜாதியினர் அங்கு இருக்கிறார்கள். எஃபெக்ட் இருக்கும். ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல நிச்சயம் அது ஒரு ப்ரோ பிஜேபியாக இருக்கும். ஓகே, ஹரியானால ப்ரோ பிஜேபி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அங்க அசெம்பிளி வருங்க. ஹரியானால காங்கிரஸ் முதல்ல பீக் ஆயிடுச்சுங்க, டவுன் ஆகும், போக போக டவுன் ஆயிடுங்க. ஓகே, ஒன்ஸ் யூ பீக் இட் அப் ஃபர்ஸ்ட், அதுக்கு சஸ்டெயின் பண்றது கஷ்டம் கணேஷ். ஓகே, பட் இருந்தாலும் இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி பிளஸ் இவங்க காங்கிரஸ் அலையன்ஸ் வர மாதிரி இருக்கே சார். அந்த அலையன்ஸ் வந்துச்சு அப்படின்னா பிஜேபியோட 1-to-1 போட்டி போடும்போது 2:1 ரேஷியோ ஆயிடுது இல்லையா? இவங்க 2 பார்ட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க 1 பிஜேபியோட ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குமே சார். உண்மை, தாங்கள் சொல்வது உண்மை. கண்டிப்பாக ஓட்டு பிரியும், நன்றாக பிரியும். ஆமா, அந்த பெரிய சமயத்துல ஹங் அசம்பிளின்னு வந்ததுன்னு வச்சுங்க, அந்த இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் கொடுத்த பணத்தை வாங்கிடுவாங்க. மத்தியில் பாஜக அரசாங்கம் இருப்பதனால், தொடர்ந்து அரசாங்கம் இருப்பதனால் அவர்களும் ஒரு ட்ரை பண்ணுவாங்க, காங்கிரஸும் ட்ரை பண்ணும். காங்கிரஸுக்கு ஒரு கெட்ட ஒரு சமயம் என்னன்னு கேட்டு, பேட் ஓமன், சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை இல்லை. கர்நாடக கலந்து போற மாதிரி இருக்குது. அங்க சித்தராமையா இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது. டி.கே. சிவகுமார் இப்ப அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு, கமலா ஹாரிஸ் இன்வைட் பண்ணிருக்காங்க, எங்க பிரச்சாரம் பண்ணுங்க, அங்க கர்நாடகாக்காரங்களாம் ஓட்டு வாங்கி கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போது கர்நாடக அரசு போன பிறகு ஹரியானா அரசு வரும்னு நினைச்சாங்க. ஏன்னா ஹரியானா அரசு அது திருப்பாவில் ஆண்டாள் சொல்ற மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள், நல்லா மில்க் பண்ணலாம் ஜோரா. ராபர்ட் வாட்ரா கையை போட்டு விடுவாரு. பிரியங்கா காந்தி நல்லா ஊத்துருவாங்க, அப்படியே குருகாம் அதெல்லாம் ஊத்துருவாங்க, அப்படி அப்படியே அப்படி அப்படியே லப்பு லப்பா டப்பு டப்பா டப்பு டப்பா லட்டு லட்டா. காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி. அதையும் தவிர வடநாட்டில் காங்கிரஸ் ஒரு மகிமை மிகவும் மங்கி விட்டது. அது அவர்களுடைய பாருங்க, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்க திருநெல்வேலியில ஸ்பிரிட் வருதுங்க. ஆமா சார், அது நெக்ஸ்ட் क्वेश्चन வச்சிருக்கேன். ஹரியானாவில் பாஜகவிற்கும் காங்கிரஸிற்கும் நேரடி போட்டி. ஆம் ஆத்மி கட்சி அங்கு இல்லை. பூபேந்தர் சிங் ஹூடா ராகுல் காந்தியிடம் நேராக சொல்லிவிட்டார், ஆம் ஆத்மி கட்சி இதுல கொண்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அழுத்தத்தின் காரணமாக ஆம் ஆத்மி கட்சி வந்ததுன்னா அது டெல்லி எலெக்ஷனை பாதிக்கும். அதனால அவங்க கிட்ட போக மாட்டாங்க. மார்ச்ல டெல்லி எலெக்ஷன் வந்தாகணும் 2025ல. ஹரியானா என்பது என்னை பொறுத்த மட்டும் ஹங் அசம்பிளியா இருக்கும். ஜம்மு காஷ்மீரில் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பு வரும். அங்கு மாநிலங்கள் ஸ்டேட்டஸ் கிடைச்சிடும் ஜம்முக்கு காஷ்மீருக்கும். இதுதாங்க. அடுத்த கேள்விக்கு போலாங்க. அதே மாதிரி இது ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார். ஆர்டிகல் 370 இனிமேல் வரவே வராது அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு பேசியிருந்தாரு நம்மளோட அமித்ஷா. அதை எப்படி பாக்குறீங்க ஆர்டிகல்? ஏன்னா ஒண்ணுமே திருப்பி வர கஷ்டம் சார். அது அந்த ஆட்சிகளை பண்ண அடுத்த பிஜேபி இப்போ காங்கிரஸ் அரசாங்கமே வந்ததுன்னா கூட காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன? நீ டெரரிஸ்டுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுப்பீங்களா?
இப்ப வந்து அப்துல் குர்வர் தூக்கிலிடப்பட்டு தவறு என்று சொல்லுகிறார் ஓமர் அப்துல்லா. காங்கிரஸ் வாயமூன்னு இப்படி போயிடுறாங்க. ஆக மொத்தம் சிக்கல் வரும். 370 என்பது கழுத்தை பிடிக்கும், கழுத்தை இறுத்தி பிடிக்கும். நிச்சயமா சார். சூப்பர் சார். அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ், அதான் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கே. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ்ல உள்ள இருக்கிற மெம்பர்ஸே வந்து ரொம்ப அதிருப்தி இருக்காங்க மம்தா பானர்ஜி மேல. என்ன அது வந்து அபிஷேக் பானர்ஜி வந்து தனியா பிரிச்சுட்டு போயிடுவாரா? என்ன இப்படி இருக்கு? அபிஷேக் பானர்ஜி வாஸ் அண்டர் த ஷேடோ ஆஃப் தீதி. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி சார் இது எப்படி பாக்குறது? வராது. எப்படி மாநில கட்சிகள் இந்திய அலையன்ஸில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், குறிப்பாக உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா, அதே மாதிரி உங்களுக்கு மம்தா பானர்ஜி, அதே மாதிரி ஹேமந்த் சோரன், அதே மாதிரி டிஎம்கே, இந்த கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் வலுவாக இருந்தால்தான் மத்திய அரசாங்கத்தை பிடிக்க முடியும். காங்கிரஸ் வலு இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான், இன்க்ளூட் டிஎம்கே நான் சொல்றேன், திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய உள்கட்சி குழப்பம் திமுகவிலும் இருக்கிறது, உத்தவ் தாக்கரே கட்சியிலும் இருக்கிறது, ஹேமந்த் சோரன் கட்சியிலும் இருக்கிறது. ஸ்ட்ராங் ஒரு அப்போசிஷன் டால் லீடர் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம். ஓகே. அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அவர் ஜெயில போய். நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர், அவர் என்டிஏ பக்கம் வந்துட்டாரு. மம்தா பானர்ஜியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, அவங்களே கட்சியில குழப்பம் வரும். இப்போ அங்கு பிஜேபி ஸ்ட்ராங்கர் இன் வெஸ்ட் பெங்கால். ஒரு கொலை வழக்கில் ஒரு மாணவி 31 வயது மாணவி கொலை செய்யப்பட்டதுடைய வழக்கில் எவ்வளவு விபரீதங்கள் வந்தன. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிருக்காங்க மம்தா பானர்ஜி மீது. வழக்கறிஞர்கள் எதிராக போயிட்டாங்க, மாணவர்கள் எதிர்க்க போயிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்து போயிட்டாங்க, எல்லாமே எதிர்த்து போயிட்டாங்க. அதை புரிந்து கொண்டுதான் இன்று ஜவஹர் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய பழைய ஐஏஎஸ் ஆபீசர் கட்சியிலிருந்து வெளியே சென்று ராஜினாமா கொடுத்து விட்டு நான் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறேன். இந்த மாதிரி ஆள ஏங்க எடுத்தாங்க மம்தா பானர்ஜி முதல்ல எம்பியா? இதெல்லாம் சேர்ந்து கொண்டு சுவேந்து அதிகாரி போன்றவர்கள், அங்க இருக்கக்கூடிய திலீப் கோஷ் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக வேலை செய்து கொண்டு இருந்தாலும் வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் தத்தளிக்கிறது. அங்கு கட்சியும் ஆட்சியும் கவிழ்ந்தாலும் கவிழும். 2026 தமிழகத்தின் சேர்ந்துதான் அங்க தேர்தல் வரும். அப்பொழுது ஒரு மாபெரும் கலைவரம் நடக்கும் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து. கணேஷ், ஆட்சி கவுண்டரும் அப்படின்ற அளவுக்கு நீங்க சொல்றீங்களே சார்? ஆட்சி கவுழ்ற அளவுக்கு வந்து சிச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா நீங்க? சார், இப்போ எம்பிஸ்ல ரிசைன் பண்ணிருக்காங்க, அடுத்து எம்எல்ஏ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுங்க? எம்எல்ஏ தான் அடக்கி வைக்க முடியும். கடைசி 2.5 இயர்ஸ்ல எல்லா எம்எல்ஏ கிளம்பி போயிடுவாங்க, ரொம்ப டாட்டான்னு போயிடுவாங்க. அங்க இருக்கக்கூடியது முஸ்லிம்களுக்கு எங்கதான் சார் போவாங்க? அபிஷேக் பானர்ஜி கிட்ட போவாங்களா, இல்லாட்டா பிஜேபி சைட்ல போயிடுவாங்களா? எப்படி பாக்குறீங்க? கடைசியில வந்து அபிஷேக் பானர்ஜியுடைய முடிவுதான் கடைசி முடிவாக இருக்கும். இருப்பினும் கட்சி பிறந்து விட்டது. பாருங்க, ஹேமந்த் சோரனுடைய உறவினர் சம்பன் சோரன் என்பவர் பிஜேபியில சேர்ந்துட்டார். ஆமா. கடைசியில அதே மாதிரி அபிஷேக் பானர்ஜி தன்னுடைய கேஸ் எல்லாம் செலவு ஆக்கிறதுக்காக கட்சியிலிருந்து பிளவு பண்ணி பாஜகவில் சேராவிட்டாலும் பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வளர்ந்தால் அது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடைய அந்த சப்ட்ராக்ஷன் அடிஷனுக்கு பாருக்கு அந்த 25 எம்பி சரியா இருப்பாங்க. அதனால்தான் திமுகவும் ரெடியா இருக்குது பிஜேபி சப்போர்ட் பண்ணதுக்கு. பார்லிமெண்ட் ஏதாவது குரூஷியல் ஈவெண்ட் வந்தா இல்ல நாணய ரிலீஸ் எதுக்குங்க, ராஜ்நாத் சிங் வருது எதுக்குங்க? ஏங்க கார்த்திக் சிதம்பரம் கேட்டுட்டே இருக்க, எங்களுக்கு மந்திரி பதவியில இடம் வேணும் தமிழக மந்திரி சபையில். செல்வர் பெருந்தகை சொல்கிறார் காமராஜ் ஆட்சி வரணும். இவிஎஸ் அடங்குவன் சொல்றாரு பீட்டர் ஆல்போன் ஸ்டாலின் ஆட்சியே காமராஜ் ஆட்சி தான். ஆக மொத்தம் கன்ஃபியூஷன் இருக்குது திரிணாமுல் காங்கிரஸிலும் சரி திமுகவிலும் சரி. வங்காளமும் தமிழகத்தை ஒப்பு போட்டால் உறவினர்கள் அரசியலில் தத்தளிக்கிறது இரண்டு கட்சிகளும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். பாலா அவங்களை கேட்க சொல்லியிருக்காரு, என்ன மணிப்பூர்ல திருப்பியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதே, ஏன் இந்த மணிப்பூர் பிரச்சனையை சால்வே பண்ண முடியாதா? 6 பேர் இன்னைக்கு இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கே, ஏன் பிஜேபி இதுல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. மணிப்பூரை மேற்கு வங்காளம் அதாவது பங்களாதேஷ் மாதிரி ஆக்க வேண்டும் என்று அயல்நாடு சக்திகள் துடிதுடித்துக் கொண்டு இருந்தாலும்
ஒரு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன் உங்களுடைய நேயர்களுக்கு. சொல்லுங்க சார். மேற்கு வங்காளம் எப்படி ஒரு உள் ஒரு கொலையினால், ஒரு மாணவி கொலையினால் பெரிதாக்கப்பட்டதோ, மணிப்பூரில் இருப்பது அயல்நாட்டு சக்திகள், தீய சக்திகள் பண்ணுகிறது. மத்திய அரசாங்கம் இதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் இது குறித்து பேச வேண்டும். இருப்பினும் அமெரிக்கா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் இந்தியாவில் குழப்பத்தை வரவேற்பதற்காகத்தான் மணிப்பூரை கையாளுகிறார்கள். ஆனால் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்குதுங்க. இப்போ மணிப்பூர், ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற இடங்களில் எல்லாம் பேட்டரி பண்ணுவதற்கு லித்தியம் அந்த ஒரு பொருள் பரவலாக கிடைக்கிறது. அபண்டன்ஸ், லித்தியம் இஸ் இன் அபண்டன்ஸ் இன் திஸ் 4 states. ஓகே. சைனா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல they are pioneers in international manufacturing. ஆமா. இந்தியா இப்ப பாருங்க, டெஸ்லா கூட வரேங்கிறாங்க. இந்த 4 மாநிலங்களிலும் லித்தியம் இருப்பதுனா தான் வரேங்கிறாங்க. இல்லன்னா வரதுக்கு முதலீடு செய்யற அதெல்லாம் ஏமாத்தல் பேச்சு. சரி, ஓகே. அகில உலக அரசியலில் பார்த்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலைமை, இந்தியாவை நாங்க சப்போர்ட் பண்றோம், இந்தியா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுன்னு ஒரு பூஸ்ட் பண்ண வராங்க. ஓகே. இந்த மணிப்பூர்ல நிறைய லித்தியம் கனி வளங்கள் இருக்கின்றன. மினரல்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா. எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காகத்தான் சைனா செய்து கொடுக்கக்கூடிய தூண்டுதல் பெயரில் செய்கிறார்கள் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து நான் நேற்று முன்தினம் ஒரு முக்கிய நபரை பார்த்ததால் அவர் தான் இதை சொன்னார். அதை நான் தங்களுடைய நேர்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மணிப்பூரில் நடப்பது தவறான கருத்துகள் இருக்கிறது, தவறான முறையில் செய்கிறார்கள். அங்கு ட்ரோன் மூலமாக அட்டாக் செய்வதெல்லாம் தவறு என்று சொன்னாலும் மணிப்பூர் ஒரு டெஸ்டிங் கேஸ். பாலா, உங்களுக்கு நான் சொல்றேன், நரேந்திர மோடிக்கு ஜம்மு காஷ்மீரில் ஜெயிச்சாலும் சரி, கர்நாடகாவில் தோத்து போனாலும் சரி, ஹரியானால ஜெயிக்கிறாலும் தோக்குறாங்களும் சரி, மணிப்பூர் ஒரு மாபெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் நரேந்திர மோடிக்கு என்று சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜியோ பாலிடிக்ஸ் ஃபைனலா கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவா ஒரு சூசகமா முடிச்சிருக்கீங்க. நிச்சயமா இட்ஸ் கான்ஸ்பிரசி தியரி தான். தட்ஸ் a fact. அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கும் லித்தியமுக்கும் மணிப்பூருக்கும் சம்பந்தம் இருக்கு. ஜம்மு காஷ்மீர்லயும் இருக்குதுங்க. அதை நீங்க தயவுசெய்து கூகுள் பண்ணி பார்த்தீங்களானோ, இல்ல நீங்க சில இண்டஸ்ட்ரீஸ் பேசிங்கனாலும் உங்களுக்கு விஷயம் புரியும். பாலாவுக்கும் புரியும், கணேஷுக்கும் புரியும். ரொம்ப நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க,